Hi friends, welcome வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது MK Creations. என்னோட பேர் MK. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஹெக்ஸாகன் ஷேப்ல எண்ட்லெஸ் கார்டு எப்படி செய்யறது அப்படினு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படினா ஸ்கொயர் ஷேப்ல எப்படி எண்ட்லெஸ் கார்டு செய்யறது அப்படின ஒரு வீடியோ வந்து நான் கொடுத்திருக்கேன். நீங்க பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். அதை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல ஹெக்ஸாகன் ஷேப்ல அந்த எண்ட்லெஸ் கார்டு எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். First, this is 45 into 5 cm chart paper வந்து எடுத்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து 45 cm இருக்கும். ஆனா இந்த சைடு பாத்தீங்க அப்படினா 5 cm வந்து இருக்கும். அத வந்து இது மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். நீங்க chart paper தான் எடுக்கணுமா அப்படினு கேட்டிங்கனா அப்பலாம் கிடையாதுங்க. நீங்க A3 paper கூட வந்து எடுத்துக்கலாம். A4 வந்து எடுக்க முடியாது. ஏனா A4 ஓட லெந்த்தே பாத்தீங்க அப்படினா 30 cm தான் வந்து இருக்கும். அதுக்கு மேல வந்து இருக்காது. சோ நீங்க A3 கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட பிரெஃபரன்ஸ் தான். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மடிச்சேன் பாத்தீங்களா, அதுல இருந்து வந்து அப்படியே வந்து மடிச்சு வந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு பீஸும் வந்து கிடைக்கும். அது உங்களுக்கு பார்க்கும்போது வந்து தெரியும். நான் வீடியோல எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் வந்து மடிச்சுக்கோங்க. கரெக்டா ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் கரெக்டா வந்து வரணும். ஒரு பீஸும் வந்து சேமான அளவுல தான் வந்து இருக்கணும். ஒன்னு ஏத்தமா ஒன்னு இறக்கமா அப்படிலாம் இருக்க கூடாது. உங்களுக்கு இப்போ ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு மடிப்பும் அதே மாதிரி வந்து ஃபுல்லா வந்து மடிச்சுக்கோங்க. நம்ம எடுத்துருக்க அந்த பேப்பரை ஃபுல்லாவே வந்து இதே மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லாவே மடிச்சிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்றேன் பாருங்க. அதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு பாத்தீங்களா. ஆனா நமக்கு வந்து 10 ட்ரையாங்கிள் இருந்தாலே வந்து போதுங்க. மீதி இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டார்டிங்ல ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சிருந்தோம் பாத்தீங்களா, அது வந்து விட்டுருங்க. அதை விட்டுட்டு ஃபுல்லா அந்த நம்பர் போட்டுக்கோங்க. முதல்ல 10 பீஸ் வந்து வரணும் உங்களுக்கு. நம்ம மடிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா 10 பீஸ் வந்து வரணும். எனக்கு 10க்கு மேலேயே வந்து இருக்கு. ஸோ நான் 10 வரைக்கும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மீதி இருக்கலாம் எனக்கு தேவை கிடையாது. 10 தாண்டி இருக்கிறதெல்லாம் வந்து நான் வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துடுறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து இருந்தது பார்த்தீங்களா, சின்னதாக மடிக்கிறதுக்காக முடிச்சுமே அந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா நமக்கு இந்த ட்ரையாங்கிள் மட்டும் தான் 10 பீஸ் வந்து வேணும். இது எதுவுமே தேவை கிடையாது. இப்போ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறோம் அதே மாதிரி வீடியோ பார்த்து கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது மாதிரி சின்னதாக 2 சைடு இருக்குது பார்த்தீங்களா, 9 and 10 வந்து நான் இன்சைன் மடிச்சிக்கிறேன். அண்ட் அந்த சைடு இருக்கிறது வந்து பேக் சைடு விட்டு மடிச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம 1 and 10 ரெண்டுத்தையும் சேர்த்து ஒட்டுற மாதிரி வந்து வரும். அந்த 2 பீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து மேலே வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெவிகால் வச்சு வந்து ஒட்டிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒட்டினீங்கன்னா தான் அது பிரியாமல் வந்து இருக்கும். ஸோ ஃபெவிகால் வச்சு வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 1 and 10 ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்து ஒட்டிடுறேன். நான் எப்படி முடிச்சனோ அதே மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க. நீங்கள் மாற்றி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெக்ஸாகன் எண்ட்லெஸ் கார்டு வந்து வராது. ஸோ நான் எப்படி முடிச்சனோ அதே மாதிரி பார்த்து கரெக்டாக வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் வச்சு நான் 1 and 10 சேர்த்து வந்து ஒட்டிட்டேன். ஹெக்ஸாகன் எண்ட்லெஸ் கார்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. பட் நம்ம ஒட்டினதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஓப்பன்லாம் பண்ணிங்க அப்படின்னா அது பியறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ ட்ரை ஆகிற வரைக்கும் வந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெக்ஸாகனை நல்லாவே வந்து ஒட்டிட்டு நல்லா ட்ரை பண்ணி வந்து எடுத்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிருக்கு. இப்போ பிஞ்சில் வந்து வராது. நான் எப்படி மடிச்சு ஓப்பன் பண்ணுறோம் அதே மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஹெக்ஸாகனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சைட்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது 3 வாட்டி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம். 3 டிஃப்ரெண்ட் சைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதனால் வந்து 3 பிக்சர்ஸ் வந்து வைக்கலாம். இல்லை 3 ஏதாவது குவர்ட்ஸ் வந்து நீங்கள் லவ்லி குவர்ட்ஸ் வந்து வைக்கலாம். அது மாதிரி நீங்கள் என்ன வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் எதனா வச்சுக்கலாம். 3 சைட்ஸ் வந்து கிடைக்கிறதுனால நீங்கள் 3 பக்கம் வந்து நீங்கள் என்னென்னா வந்து வச்சுக்க முடியும். இப்போ நான் ஒரு சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஐ லவ் யூ அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு அந்த இதில் வந்து கார்டில் வந்து ஒவ்வொரு ஸ்டைலையும் வந்து உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ அப்படின்றத வந்து நான் அந்த ஹெக்ஸாகன் கார்டில் வந்து எழுதிட்டேன். நான் எடுத்திருந்தது பிளாக் கலர் அப்படின்றதுனால நான் பென்சில் வச்சு வந்து எழுதியிருக்கேன். அதனால் இந்த கலரும் வந்து யூஸ் பண்ண முடியல. நீங்கள் சப்போஸ் வேறு ஏதாவது கலரில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐ கொடுத்துட்டு ரெண்டாவதுல ஆர்ட் கொடுத்துட்டு மூணாவதுல வந்து யூ கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த ஐயே வந்து திருப்பி வந்துடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து எண்ட்லெஸ் ஹெக்ஸாகன் கார்டு அப்படின்னு சொல்கிறது. எண்ட்லெஸ்ஸே கிடையாது. இதுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ண வந்து ஓப்பன் ஆகிட்டே வந்துருக்கும். ரொம்பவே சூப்பரான ஒரு ஹேண்ட்மேட் கிஃப்ட். யாருக்காவது நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி செஞ்சு வந்து கொடுங்க. நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஹெக்ஸாகன் ஷேப்பில் எண்ட்லெஸ் கார்டு எப்படி செய்யறது அப்படின்றத வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது எப்படி செய்யறது அப்படின்றத நீங்கள் கற்றுருந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் ஆல் ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அது வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் இது மாதிரி கிராஃப்ட் அண்ட் டைஸ்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும்.
அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட அடுத்தடி உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட பேர் MK, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது MK Creations. Have a nice day and thanks for watching the video. Bye.